தேங்காய் எல்லாம் நல்லா இருக்கல. எனக்கு அம்மாவுக்கு ஒரு நாட்டுக்கு சாமான் ஒரு காய்கறி வேணும். அதை பாருங்க ஆக்கிட்டு இன்னும் விளைவு கிடக்கு. இதோ கீரை வர வந்திருக்குமா. இன்னைக்கு கீரை நல்லா தலை பச்சை பச்சைன்னு கீரை நல்ல கீரையாக இருக்குது. நேற்றுக்குமே கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் அது நேற்று தண்டு கீரை பொரியல் பண்ணணும். இது வந்து கிடைஞ்சிடலாம். நல்ல பிஞ்சு கீரையாக இருக்குது. அது நல்ல கீரையாக இருக்குது. நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி நான்வெஜ்ஜை விட நல்ல ஒரு காய்கறி, நிறைய காய்கறி போட்டு சாம்பார் வச்சு ரெண்டு கூட்டு பண்ணி சாப்பிட்டாலே சூப்பராக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா வந்து இந்த நான்வெஜ்ஜு கேட்போம். அவங்களுக்காக வேண்டி வாரத்தில் 2 நாள் கொஞ்சமாக ஏதாவது செய்வோம். இந்த வாரம் ஃபுல்லாக காய்கறி வாங்கியாச்சு. அதனால் ஃபுல்லாக காய்கறி சமையல் தான். அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு காய்கறி இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். போதும். வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு வெண்டைக்காயை வறுத்துருவோன்னு இருக்கேன். வறுத்துருவோம், ஏன்னா இது வரை கிடைய போகிறோம். என்னம்மா குழம்பு வைப்போம்? ஏம்மா இந்த கத்திரிக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, அவரைக்காய் இருக்குது, வாழைக்காய் இருக்குது, போட்டு பொரிச்ச குழம்பு போய் சூப்பராக. நம்ம ஊர் சைடில் உள்ளவங்களுக்கு பொரிச்ச குழம்புனா எல்லாருக்குமே தெரியும். எல்லார் வீட்லேயுமே வைப்பாங்க. சில ஊரில் வந்து பொரிச்ச குழம்புனா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம ஊர் பொரிச்ச குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு ஏற்ற காய்கறியாகவும் போடணும். இன்றைக்கி வந்து பொரிச்ச குழம்புக்கு ஏற்ற காய்கறியும் இருக்குது. வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் அவரைக்காய் இருக்குது. இதெல்லாம் போட்டு பொரிச்ச குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம ஊர் ஸ்டைல் பொரிச்ச குழம்பு எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். சாப்பிட்டே பார்ப்போம். அதான் நேரம் அறிஞ்சுக்காரு. அப்படியே எங்கள் வில்லம்மா நாங்கள் இங்கே உட்காந்துருக்கவும் பாதை இல்லாமல் தட்டுக்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. வேலையும் ஆரம்பித்தாச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதா. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இப்போ தான் அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது ஏதோ மிஷினில் ஓடிக்கிட்டு இருக்கு. மிளகாத்தூள்லாம் நிறையவே போகும் நம்மள்கிட்ட. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வச்சிங்கன்னா ஹீட் ஆகும், இதில் வைக்கக்கூடாது அப்படின்னுலாம் சில பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. இது வந்து ஹீட்டெல்லாம் ஆகலைங்க, நல்லா கூலிங்காக இருக்குது. இப்போ தான் அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நல்லா கூலிங்காக தான் இருக்கும், ஹீட்டெல்லாம் இருக்காது. அப்புறம் இதை கொண்டு போய் நம்ம போய் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதும் இல்லை. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்கவும் இருக்காது. அப்படியே பாக்கெட் போடுவோம், பார்சல் போட்டுருவோம். இன்றைக்கி நாளைக்குள்ளே. ஆமாம், பாக்கெட் போட்டோம்னா இன்றைக்கி நாளைக்குள்ளே காலியே ஆகிடும். ஆமாம், அங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கெல்லாம் இருக்காது. வாங்க இன்றைக்கி பொரிச்ச குழம்பு சூப்பராக வச்சு சாப்பிட்ருவோம். ஃபஸ்ட்டு கீரையை கடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு மாதிரி கீரையை அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. இந்த தண்டுமே அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. இதில் ஒன்றுமே போடலை. அலசி அள்ளி வச்சுருக்கேன். 2 பட்டை மிளகா போட்டிருக்கேன். உப்பு கூட போடலை, அவ்வளோதான். இந்த மாதிரி இட்லி தட்டம் வச்சு மூடி வச்சுக்குவோம். ஏன்னா ஆவி வெளியில் போகிற அளவுக்கு இதை மூடி வச்சுக்குவோம். வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். இடையில ஒரு வாட்டி பெரட்டி வச்சு வேக வச்சுக்குவோம். கீரை பாருங்கள், நல்லா பச்சை தண்ணி மாதிரி நல்லா வெந்துருச்சு. எப்படி நசுங்குது பார்த்திங்களா. அருமையான பிஞ்சு கீரை. தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இதுக்கு உப்பு, இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு பூண்டை எடுத்து அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். அதுக்குள்ளே போட்டு உரலில் போட்டு நச்சு எடுத்தாச்சு. தோலை மட்டும் எடுத்துருவோம். அப்படியே இந்த சூடான கீரையில் போட்டு தான் மற்ற வச்சுட்டு நல்லா கடைஞ்சி விட்ற வேண்டியதான். நல்லா ஈஸியாகவே கடைஞ்சி விட்டுக்கலாம். வீட்டுக்காரவங்க நிலக்கடலை புடச்சிக்கிட்டு இருக்காங்க. 2 எடுத்து வைங்க. நிலக்கடலை வெண்டைக்காய்க்கு போடுவோம். பாருங்கள் எவ்வளோ நிலக்கடலை கெட்டி உருண்டைக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் கெட்டி உருண்டை. ஒவ்வொரு கடிக்கும் ஒரு 4 கடலை வரும். அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு இவ்வளோண்டு ஒரு 10 கடலை எடுத்து வைங்க. வெண்டைக்காய்க்கு போடுவோம். இவ்வளவு தாங்க நம்ம கீரை கடைகிறது. இவ்வளோ தான். பார்த்தீங்களா எப்படி பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள். ஒத்த கையில் செல்லை வச்சுட்டு ஒத்த கையால் கடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் யார் வீடியோ எடுக்கிறா, யார் எடிட் பண்ணுறா அப்படின்னெல்லாம் நேரில் வர்றாங்க இல்லையா, அவங்க கூட கேட்பாங்க, உங்களுக்கு யார் வீடியோ எடுத்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் நானே தான் ஒத்த கையில் வச்சுட்டு எடுத்து பைப்பேன். எடிட்டிங் பண்ணுறதும் நான் தான், வேறு யாரும் இல்லை. இந்த பக்கம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டீ போட்டாச்சு. ஒவ்வொரு நேரம் வந்து கீரை வந்து கிடையிறதுக்கு வராது. அதுதான் நம்ம வந்து பொரியலாக பண்ணிடுறது. ஏன்னா அது இந்த மாதிரி கிடைய முடியாது. இந்த மாதிரி கிடைஞ்சால் மட்டும்தான் அந்த கீரை கிடையிற கீரைக்கு நல்லாயிருக்கும். சிலது கீரை மரத்து போயிடும். மரத்து போயிருந்ததுன்னா இந்த மாதிரி தனித்தனியாக கிடைய முடியாது. அது டேஸ்ட்டுமே குறைச்சலாக இருக்கும். ஒரு ரோட்டா தண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். பச்சை தண்ணி தான். உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இந்த வெள்ளையாக இருக்கும்ல, அதை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன்.
அதையும் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் வந்து இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் போதும். ஏன்னா ரொம்ப காரம் தாங்காது பொரிச்ச குழம்பு, நம்ம புளியெல்லாம் கரைக்கல இல்லையா, அதனால். மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனால். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் 3 ஸ்பூன் மல்லித்தூள். இதில் எல்லாமே கலந்து அரைச்சிப்போம் இல்லையா, அந்த மல்லித்தூள் தான். 3.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். ரொம்ப குட்டி ஸ்பூனாக இருக்குது, போட்டுக்கிட்டேன். குழம்பு கரைக்கிறது ரொம்ப சிம்பிளான வேலை தான். இதுக்கு புளியெல்லாம் கரைக்கக்கூடாது. இவ்வளவு தான் பொரிச்ச குழம்புக்கு கரைக்க வேண்டியது, இவ்வளோ தான். அப்படியே இருக்கட்டும். வெங்காயத்தை அரிஞ்சிட்டு தாளித்து விட்ருவோம். குழம்பு தாளித்து விட்றலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. மாதிரி சோம்பு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை. இன்றைக்கி கூட சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. கும்பகோணம் கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு போகன்ட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தாளிச்சிட்டோமா, அவ்வளோதான். சிம்பிளான தாளிப்பு தான். உங்களோட சமையலெல்லாம் சிம்பிளாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. வீடியோஸ் எல்லாம் ரொம்ப டீசெண்டாக நல்லா போடுறீங்க. வீடியோஸை பார்த்தோம்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. ரிப்பீட் பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்களோட பேச்சு, அந்த வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியெல்லாம் கேட்கும்போது நமக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவ்வளோதாங்க. குழம்பு தாளித்து விட்டோமா. நிறைய காய்கறி, வாழைக்காய், நல்ல பிஞ்சு கத்திரிக்காய், அவரைக்காய், அப்புறம் முருங்கைக்காய் போட்டனே. முருங்கைக்காங்க இந்த இருக்குங்க, முருங்கைக்காய். காய் நிறையா, குழம்பு கொஞ்சம்தான். போட்டு விட்ருவோம். நேற்று கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் டெய்லி காய்கறியை சாப்பிடுங்க, நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போயுமே குழம்புல நிறைய காய்கறி தான் போடுவோம். நம்ம கூட்டு பொரியல்னு நிறையா செய்யறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது. அதனால் இது மாதிரி குழம்பு வைக்கும்போது குழம்புல எல்லா காய்கறியுமே போட்டுருவேன். புளி குழம்பாக இருந்தாலும், பொரிச்ச குழம்பாக இருந்தாலும், சாம்பாராக இருந்தாலும் எல்லாத்துலேயும் காய்கறி நிறையா போடுவோம். அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு தேங்காய் வண்டி அரைச்சிட்டு வந்துடுவோம். குழம்பு கொதிக்கங்காட்டிலையும் இந்த வெண்டைக்காயை அப்படியே தாளித்து விட்றலாம். வெண்டைக்காயை அலசிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக பொரியல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பொடி செஞ்சுக்குவோம். நிலக்கடலை வாங்கினேன் இல்லையா, ஒரு கைப்பிடி அளவு அது போட்டு, சோம்பு 1 ஸ்பூன் போட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இது மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக தான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் நிலக்கடலை இல்லைன்னா நீங்கள் சும்மாவும் செஞ்சுக்கலாம். நான் இப்போ வறுத்தாங்க, அதுக்காக நான் தேடி பிடிச்சி அது மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன். இப்போ நம்ம கெட்டி உண்டைக்கு வருத்தோம், அதனால் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அது இல்லையே எப்படி செய்கிறது அப்படின்னுலாம் யோசிக்க வேண்டாம். சும்மாவே நீங்கள் நார்மலாகவும் வறுத்துக்கலாம். இது வந்து தேங்காய் இந்த கொப்பரையாக கயண்டு போயிடுச்சு. இதையுமே சும்மா தண்ணி ஊற்றாமல் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணி ஊற்றாமல் குறன்னு 2 சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் திருவுண தேங்காயை இது மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நீங்கள் சோம்பு போட்டுக்கலாம். நிலக்கடலை இருந்தது, அதனால் நிலக்கடலையோட சோம்பு போட்டு அடிச்சுக்கிட்டேன். நிலக்கடலை எல்லார் வீட்லேயும் இருக்காது, அதனால் அது இல்லைன்னு செய்ய முடியாதா அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இருக்கிறத வச்சே சூப்பராகவே செஞ்சு சாப்பிட்லாம். இதோட சோம்பு போட்டு அடித்து எடுத்துக்கணும். கடுகு போட்டுக்குவோம். கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை, இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் நிறையாவே போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம் இல்லையா, ஏன்னா தண்ணி லைட்டாக தண்டனாலும் வளவழ குழன்னு போயிடும். உப்பு கூட இப்போ போடக்கூடாது. உப்பு இப்போ போட்டோம்னாலுமே வளவளப்பு அதிகமாகிடும். ஒரு அரை வேக்காடு வதங்கிடட்டும். வதங்கின பிறகு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இங்கே குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. காய்கறியெல்லாம் நல்லாவே வெந்துட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். வெறும் தேங்காய் மட்டும்தான். நம்ம மல்லித்தூளில் எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்போம், அதனால் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். அவ்வளோதாங்க பொரிச்ச குழம்பு. தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான். குழம்பு கொதிச்சிட்டு ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து மல்லி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் ஸ்டைல் பொரிச்ச குழம்பு. இந்த புதினா மல்லி கூட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, போட்டு தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. கருவேப்பிலை மட்டுமே போதும். சூப்பராக இருக்குங்க பொரிச்ச குழம்பு. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்படி தான் பொரிச்ச குழம்பு வைக்கணும், புளி ஊற்றாமல். வெண்டைக்காயும் நல்லா ஒரு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு சுருண்டு வந்துருச்சு. ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு. இப்போது நல்லா 1 ஸ்பூனுக்கிட்ட தனி மிளகாய்த்தூள். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இந்த கடலையும் சோம்பும் அடித்து வச்சோம், அது இந்த தேங்காய் குறப்பாக உடச்சி வச்சோம் இல்லையா, அது
கொடுத்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஒரு நிமிஷம் மட்டும். நிலக்கடலையை போட்டோடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அப்புறம் மாம்பழம் கூட இருக்குது. இந்த பாருங்க, ஒரு சைடு பாதி காலையில் அரிஞ்சு சாப்பிட்டாச்சு, மீதி ஒரு சைடு இருக்குது. அப்புறம் நிறையவே இருக்குது மாம்பழம். மாம்பழத்துக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது. அவ்வளவுதான். வெண்டைக்காய் பொரியல் எப்படி இருக்குது பாருங்கள். சமையல் வேலை முடிச்சாச்சு. பிள்ளையில எப்பவும் போல் சீப்பு முறுக்கு தான் இதோ பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. முறுக்கு மாவுக்கு பிணைஞ்சி மூடி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், முறுக்கு மாவுக்கு பிணைஞ்சி வச்சுருக்காங்க. ரொட்டின் உருண்டை அதான் உருட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னா மல்லி, தனி மல்லி வேணும், எதுவுமே சேர்க்காம தனி மல்லின்னு கேட்பாங்க. அதுதான், ஏன்னா நிறைய பேர் அந்த டவுட் இன்னும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. தனி மல்லிக்கு மல்லிக்கு என்ன வித்தியாசம்னு. மல்லியில் எல்லா அரைஜாமானும் கலந்து அரைப்போம், அது மல்லித்தூள்னு நம்ம லிஸ்ட்டில் இருக்கும். இது வந்து தனி மல்லி, எதுவுமே சேர்க்க மாட்டோம், தனி மல்லி. இது வந்து இது என்னதுங்க, குழம்புத்தூளா? இது வந்து குழம்புத்தூள். ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுட்டு நீங்கள் குழம்பு வைக்கும்போது ஓப்பன் பண்ணும்போது நம்ம மசாலாலாம் அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவரோடு அப்படி இருக்கும். இன்னும் கூட இருக்குது, இன்னும் அரைக்க வேண்டியது இருக்குது குழம்புத்தூள். அது மட்டும்லாம் கிடையாது. இதெல்லாம் அரைச்சி உடச்சி வச்சுருக்காங்க. குறப்பாக இருக்கா, இன்னொரு சுத்து போட்டு திருவையில் அரைச்சிருவாங்க. குழம்புத்தூள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் குழம்புத்தூள்லாம் நிறையா அரைப்போம். இன்னும் குழம்புத்தூள் தான். இது தனிமல்லி, அங்கே ஒரு டப்பா அரைச்சி வச்சுருக்காங்களா, இன்னும் மறுத்துட்டு ஓடிட்டு தனிமல்லி. தனிமல்லி தானே இதாக இருக்குது பாருங்கள். தனிமல்லி மசாலாலாம் நிறையவே அரைப்போம். தனி மல்லி தான் உடச்சி வச்சுருக்காங்க. மறுபடியும் போட்டு இதை அரைக்கணும். என்னம்மா பொரிச்ச குழம்பு வச்சியா? ஆமாம்மா, வெண்டைக்காய் வறுத்தாச்சா? வெண்டைக்காய் வறுத்துட்டேன். நிலக்கடலை எல்லாம் பொடி பண்ணி போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, அருமையாக இருக்கும். எல்லா காயும் போட்டு பொரிச்ச குழம்பை பாருங்க, நல்லா தலைன்னு. ஆமாம், கறி குழம்பு மாதிரி இருக்கும். கறி குழம்பு மாதிரி பலன்னு இருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கு. இன்னைக்கு சூப்பர் சாப்பாடுங்க. கீரையும் கலந்துருக்கேன் பாருங்கள். கீரை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, ஆமாம். கீரையை பாருங்களேன், அப்படியே தண்ணியாக இருக்குது கீரை. நல்ல கீரைமா. அப்படியே அந்த தண்டோடு அரிஞ்சு போட்டோமா. சூப்பர் கீரை. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பர் சாப்பாடு இன்னைக்கு. அப்புறம் மாம்பழமும் இருக்குது. காய்கறியாக இருக்குது. எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.